ஆதவ் அர்ஜுனாலாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா, பாஷா, அந்த வந்துச்சுல முத்து, இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது கத்துக்குட்டி பையன். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி பேசுகிறார். ரஜினியை பற்றி பேசுகிறது முதல்ல தகுதி வேணும். ஆதவ் அர்ஜுனாக்கெலாம் அந்த தகுதியே கிடையாது. ஒரு தகுதியே இல்லாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து தப்பாக பேசுகிறார். அதாவது மேடை ஏறி ரஜினி ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அதாவது டிஎம்கே வந்து மிரட்டினதுனால தான் ரஜினி வந்து கட்சியை ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஏதாவது உண்மை இருந்தால் கூட பரவாயில்ல, சரி உண்மை இருக்குது, உண்மையை பேசுகிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட பொய்யான ஸ்டேட்மெண்ட் இது முழுக்க முழுக்க. அப்படின்னும் போது அது எல்லாருமே இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து, நயினார் நாகேந்திரன்லேருந்து, அண்ணாமலையிலேருந்து, இன்றைக்கி இருக்கிற முன்னணி முருகன்லேருந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையிலே பார்த்திங்கன்னா அமீர்லேருந்து பல பிரபலங்கள் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகவியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.